தமிழகமே உற்று எதிர்நோக்கி காத்திருந்த திங்கட்கிழமையான இன்று 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணிக்கையானது தொடங்கப்பட்டிருக்கு. தற்போது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தபால்கள் மூலம் தங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சிருந்த நிலையில 8 மணிக்கு தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த பல்வேறு விவரங்களை நமது செய்தியாளர் சாமுவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சாமுவேல், தபால் வாக்குகளின் எண்ணிக்கையானது தொடங்கப்பட்டிருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. புவனேஸ்வரி, குறிப்பாக சற்று நேரத்துக்கு முன்பு தான் இந்த தபால் வாக்கு எண்ணும் பணிகளானது சரியாக 8 மணி அளவில் துவங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் பொறுத்தவரை, அதாவது இந்த முறை தான் தமிழகத்தில் இந்த தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து இருப்பதாகவும் அதாவது தேர்தல் ஆணைய தரப்பாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் முதற்கட்ட வாக்கு எண்ணிக்கையாக இந்த தபால் வாக்குகளானது எண்ணப்பட்டு வரும். 8:30 மணி அளவில் தான் இந்த இயந்திரங்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளானது எண்ணும் பணிகளை அதாவது துவங்குவர். இது 9 மணி முதல் அதாவது யார் எந்த தொகுதியில் முன்னிலை வகித்து வருகிறார்கள் என்ற ஒரு முழு விவரங்களும் அடுத்தடுத்து அதாவது தேர்தல் ஆணையம் தரப்பாகவும் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிரத்யேக அதாவது இணையதளத்தின் மூலமாகவும் நம்ம அந்த முன்னணியுடைய விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் சரியாக அதாவது ஒரு 11-12 மணிக்குள்ளாக தமிழகத்தில் யாருடைய ஆட்சி அதாவது அமைய இருக்கிறது என்ற ஒரு அதாவது அசம்ஷனான ஒரு முடிவுக்கானது வர முடியும். ஏனென்றால் ஒரு சில பெரிய தொகுதியாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை பணிகளானது நள்ளிரவு வரையும் செல்லக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை அதாவது அறையிலும் பார்த்தோம்னால் 14 இருந்து அதிகபட்சமாக 24 மேஜைகளானது அமைக்கப்பட்டு இந்த வாக்கு எண்ணும் பணிகளானது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது இந்த வாக்கு இந்த மேனுவலாக போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தபால் வாக்குகளானது என்ன அதாவது சிறிது காலம் அதாவது ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உடனடியாக இந்த தபால் வாக்குகளானது முழுமையாக எண்ணி முடிக்க முடியாது. ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்றவாறு இந்த தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கைகளானது மாறப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு தொகுதியில் 1000 வாக்குகள், ஒரு தொகுதியில் 2000 வாக்குகள், ஒரு தொகுதியில் 100 வாக்குகள், சிறிய தொகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதாவது ஒரு 500க்கு குறைவுள்ள வாக்குகள் இல்லை 300க்கு குறைவுள்ள வாக்குகளானது பதிவாயிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தொகுதியை பொறுத்தவரை அதாவது இந்த வாக்குடைய அதாவது தபால் வாக்குடைய எண்ணிக்கையானது மாறுபட்டிருக்கும். இந்த நிலையில் தான் ஆனால் ஒட்டுமொத்தமாக 8 லட்சத்துக்கு மேற்பட்ட தபால் வாக்குகளானது பதிவு செய்திருந்தாலும் கூட இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தபால் வாக்குகளுடைய முடிவுகளானது சற்று அதாவது ஒரு 3 சுற்றுகளுடைய பிற்பாடு தெரிவிக்கலாம், இல்லது ஒரு சுற்று முடிந்த பிற்பாடு தபால் வாக்குகளுடைய முடிவுகளானது தெரிவிக்கக்கூடும். புவனேஸ்வரி, தற்போது பார்த்தீங்கன்னா தபால் வாக்குகளின் எண்ணிக்கையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழல். அடுத்து எப்பொழுது இவிஎம் மிஷின்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க, எப்பொழுது அந்த விவரங்கள் நமக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 3 சுற்றுகளுக்கு பிறகு ஓரளவுக்கு நம்மளால யார் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால கணிக்க முடிந்தாலும் எப்போது கரெக்டாக யார் வின் பண்ணுறா அப்படிங்கிற விவரங்கள்லாம் தெரிய வரும் சார்? புவனேஸ்வரி, குறிப்பாக இந்த தபால் ஓட்டுகள் தான் முதலாவது என்னவர். பிற்பாடு ஒவ்வொரு அதாவது இவிஎம் மிஷினானது 8:30 மணியிலிருந்து அந்த வாக்குகளை எண்ணக்கூடிய பணியில் ஈடுபடும். குறிப்பாக ஒவ்வொரு பூத் அதாவது முடிந்த பிற்பாடு அந்த சுற்றுக்கான இறுதியில் அந்த மிஷினானது அந்த அறைக்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் முகவர் முன்னிலையில் தான் அந்த மிஷினானது அதாவது பிரிக்கப்பட்டு பிற்பாடு அது எண்ணும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபடுவர். இதனால தான் சரியாக 9 மணியிலிருந்து இந்த முன்னணி நிலவரங்களானது எந்த தொகுதியில் யார் முன்னணியில் வகித்து வருகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கிறது. குறிப்பாக ஏனென்றால் காலையில் 7 மணி முதல் அதாவது 12 மணிக்குள்ளாக அதாவது அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், இல்லை தாவேகா, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளினுடைய நிர்வாகிகள் முதலாவது இந்த 7 மணியிலிருந்து இந்த 12 மணிக்குள்ளாக தங்களது முதன்மை வாக்குகளையானது செலுத்தி விடுவர். இதனால தான் இந்த 12 இல்லை 1 மணிக்கு முன்பதாகவே அதிகபட்ச வாக்குகள் யார் பெற்றிருக்கிறார், யார் முன்னிலை என்ற ஒரு நிலவரத்துக்கு நம்மளால் வரக்கூடும். இந்த நிலையில் தான் பிற்பாடு தான் பொதுமக்களும் அதாவது மாலை 6 மணி வரை தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருப்பார். எல்லா கட்சியினரும் அதாவது தங்களுடைய தொண்டருக்கு தெரிவித்திருந்த கருத்து, தாங்கள் முன்னதாக சென்று தன்னுடைய வாக்குச்சாவடி மையத்தில் தங்களது வாக்குகளை அதாவது 7 மணி முதல் அந்த 10 மணிக்குள்ளாக தங்களது வாக்குகளை பதிவு செய்துட்டு பிற்பாடு வரக்கூடியவர்களை அந்த கட்சிக்கு ஆதரவாக வாக்கு செலுத்த அதாவது கேன்வாஸ் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட வேண்டும் என ஒவ்வொரு கட்சி மேலிடங்களும் தெரிவித்திருந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த 12 மணி சுற்றுக்குள்ளாக நாம் ஓரளவுக்கு எந்தெந்த கட்சிகள்
தொகுதிகள் முன்னிலை பெற்று வருகிறது என்ற ஒரு விவரங்கள் தெரிய வரும் புவனேஸ்வரி. நிச்சயமாக சாம், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தபால் வாக்குகளின் எண்ணிக்கையானது வந்து தொடங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 62 இடங்களில் வந்து வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போலீசார் வந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. எந்த விதமான அசம்பாவிதங்களும் நிச்சயமாக இன்று நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறத நம்மளால வந்து காண முடியுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்ட்ராங் ரூம்களும் ஓபன் செய்யப்பட்டு தற்போது வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கப்பட இருக்கு. தபால் வாக்குகள் தான் இப்போது வந்து தொடங்கப்பட்டிருக்கு, அந்த எண்ணிக்கையானது தொடங்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷின், அதாவது மக்கள் வந்து மையங்களுக்கு சென்று வாக்களித்த அந்த இவிஎம் மிஷின்களின் வாக்கு எண்ணிக்கையானது அடுத்தடுத்து நடைபெற இருக்கு. கிட்டத்தட்ட இன்று மட்டும் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களும் சரி நிறைய பேர் வந்துட்டு இந்த வாக்கு எண்ணிக்கையை வந்து மிகப்பெரிய அளவில் காலை முதலே உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்புகளோட ஒரு திங்கட்கிழமையானது இதுவரைக்கும் யாரும் பார்க்கல என்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களை கடந்த சில தினங்களாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்று திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சிகளுக்கிடையே மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு போட்டியானது நிலவிட்டு இருக்கக்கூடிய 4 முனை போட்டிகளுக்கு நடுவே இன்று ஸ்டார் தொகுதிகளும் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் முதல் முறையாக விஜய் வந்து தேர்தலில் களம் கண்டிருக்காரு. அவருடைய இந்த முதல் முறையாக அவர் தேர்தலில் களம் கண்டதன் காரணமாக ஒரு எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கு. அவர் 2 தொகுதிகளை வந்து போட்டிட்டு இருக்காரு. திருச்சி கிழக்கு மற்றும் சென்னையில் வந்து பெரம்பூர் தொகுதிகளை அவர் போட்டிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தொகுதிகளில் அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எகிரி இருக்க நிலையில சாம்வேல், நீங்க சொல்லுங்க, இந்த 2 தொகுதிகளும் கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? கண்டிப்பாக, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் இந்த முறை தேர்தலை சந்திக்க இருக்கிறார். முதல் முறை அவர் தேர்தல் களத்தில் அதாவது இறங்குவதால் அவர் மீது மக்களிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பானது நிலவி வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் விஜய் வெற்றி பெறுவாரா அல்லது அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அவர் எத்தனை சதவீத வாக்குகளை பெறுவார் என்ற ஒரு பல்வேறு அதாவது கேள்விகள் மத்தியில் தான் இன்றைய தினம் அந்த எதிர்பார்ப்பானது அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே இந்த தேர்தல் என்னும் நாட்களை வந்து எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் படுத்துவார்கள் என்று தெரியாது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நாளான இன்று அதாவது ஒரு தேர்தல் திருவிழாவாகவே ஜனநாயக திருவிழா இன்றைய தினம் முடிவுக்கு வருகிறது என்ற ஒரு கோணத்தில் அனைவரும் இன்றைய தினம் இந்த திங்கட்கிழமை ஆவலோடு உற்று நோக்கி இருந்த ஒரு சூழ்நிலானது ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா சமூக வலைதளங்களாகட்டும் இதற்கான ஒரு எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே அதாவது அதை ஊக்குவித்ததையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த சமூக வலைதளங்களுடைய பங்களிப்பும் அதாவது பொதுமக்களிடையே அதிக அளவு இந்த எதிர்பார்ப்புக்கான ஒரு காரணமாகவும் அமைந்திருந்தது. குறிப்பாக பார்த்தோம்னால் இந்த தேர்தலில் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் மற்றும் அதே போல திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் விஜய் வெற்றி பெறுவார் என்ற ஒரு நிலையானது அதாவது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தொகுதியிலுடைய அதாவது வாக்குகள் எண்ணும் பட்சத்தில் விஜய் எத்தனை சதவீத வாக்குகளை வந்து எண்ண போகிறார் என்ன. பெரம்பூரை பொறுத்தவரை ஏற்கனவே திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஆர்டி சேகர் அதாவது அவருக்கு எதிராக அதாவது விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் போட்டியிடுகிறார். அதே போல அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய சத்யபாமா மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டவர்கள் அந்த பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் விஜய்க்கு அந்த பகுதியில் மக்களுடைய ஆதரவு அதிகரித்து இருப்பதாகவும் கூறப்படுகின்றனர். அதே போல திருச்சி கிழக்கிலும் அதாவது விஜய்க்குடைய ஆதரவானது அதிகரித்து இருப்பதாக அதாவது கூறப்படுகிறது. இருப்பினும் தேர்தலுடைய முடிவுகள் ஏனென்றால் தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை பணிகளானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனுடைய முடிவில் தான் விஜய் எத்தனை சதவீத வாக்குகள் பெறப்போகிறார் மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா என்ற ஒரு நிலையானது ஏற்படுகிறது. முதலாவது பல விமர்சகர்கள் அரசியல் கட்சி விமர்சகர்கள் கூறி வந்தது அவர் எத்தனை சதவீத வாக்கு வாங்குறாங்க என்று நாம் முதலாவது பார்ப்போம், பிற்பாடு அவர்கள் ஆட்சி அமைப்பார்களா இல்லையா என்றதை குறித்து விமர்சிப்போம் என்ற கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் எத்தனை சதவீத வாக்குகளானது பெறப்போகிறது, எத்தனை சட்டமன்ற தொகுதிகளை அவர்கள் கைப்பற்ற போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது நிலை வருகிறது. என்னால் கருத்து கணிப்புகளுக்கு மாறாகத்தான் இந்த தேர்தலானது அமைந்திருந்தது. ஏனென்றால் இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாகட்டும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாகட்டும் 2 கருத்து கணிப்புகளும் அதாவது ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த தேர்தலுக்கு முந்தைய அதாவது
கருத்து கணிப்பின் போது தெரிவித்திருந்த தமிழக வெற்றி கழகம் 20% வாக்குகளானது பெறுவார்கள் என தெரிவித்திருந்தனர். அதுக்கப்புறம் 14% பெறுவார்கள் என ஒரு நிறுவனம் தெரிவித்திருந்தது. தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் அதாவது விஜய் 30% வாக்குகள் பெறுவார் என ஒரு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஒரு நிறுவனம் 37% மற்றும் ஒரு நிறுவனம் 41% வாக்குகளானது பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்படி என்றால் யார் இந்த தேர்தலை பொறுத்தவரை யார் எந்த அளவுக்கு வாக்குகளை பெறுவார்கள் என்ற ஒரு கருத்தை யாராலும் கணிக்க முடியாத ஒரு சூழலான ஒரு தேர்தல் தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலானது அமைந்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது எத்தனை தொகுதிகள் விஜய் கைப்பற்ற போகிறார் மற்றும் அவர் எத்தனை சதவீத வாக்குகளை அவர் அதை கைப்பற்ற போகிறார், இந்த தேர்தல் மூலமாகத்தான் விஜய் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மாறுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அது எல்லாவற்றுக்கும் விடையானது இன்றைய தினம் தெரிய வரும். புவனேஸ்வரி, நிச்சயமாக சாம், தமிழகத்தின் நிலவரம் என்ன அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. தற்போது மேற்கு வங்கத்தின் நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ், அதாவது தற்போதைய ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 12 இடங்கள்ல வந்து முன்னிலையில இருக்காங்க. அங்கு பாஜகவின் ஆதிக்கம் இப்போதைய சூழ்நிலையில் வந்து முன்னிலையில இருக்காங்க. அதாவது 15 இடங்கள்ல பாஜக முன்னிலையில இருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்தில் கூட அவங்க வந்து முன்னிலையில வரல. அதே மாதிரி இடதுசாரிகளும் எங்கேயுமே வந்து முன்னிலையில் இல்லை. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பாஜக 15 இடங்களிலும் வந்து முன்னிலையில இருக்காங்க. தற்போது தமிழகத்தின் நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தபால் வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்திகளின்படி திமுக கிட்டத்தட்ட 9 இடங்களில் முன்னிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலானது தற்போது வெளியாகி இருக்கு. தபால் வாக்குகள் மட்டுமே தற்போது எண்ணிக்கை வந்து இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து அடுத்தடுத்து வந்து அதிகமாகலாம் இல்ல குறையலாங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. அதிமுக 3 இடங்களிலும் தாவேக ஒரு இடத்திலும் வந்து தற்போது முன்னிலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 13 தொகுதிகளில் இந்த நிலவரமானது தற்போது தெரிய வந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது வந்து அடுத்தடுத்து இவிஎம் மிஷின்களில் எண்ணிக்கையின் போது மாறக்கூடும். சாம், தற்போது என்ன மாதிரியான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிட்டு இருக்கு, இப்போது வந்து இந்த வாக்கு எண்ணிக்கையானது எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்தடுத்து என்ன நடக்கும் சாம்? கண்டிப்பாக தற்போதுதான் இந்த தபால் வாக்குகளானது எண்ணும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. இதில் முதற்கட்டமாக தமிழகம் முழுவதற்கும் அதாவது திமுக வந்து 11 இடங்களில் அதாவது முன்னிலை இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. அதே போல அதிமுக 9 இடங்களில் முன்னிலை இருப்பதாகவும் விஜய் அவருடைய கட்சி 2 தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதாக ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. இருப்பினும் இந்த சுற்றுகளானது முழுமையாக இன்னும் முடிவு பெறவில்லை. ஏனென்றால் தற்பொழுதுதான் 9 இடங்கள் என அதிமுக குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்பொழுது 10 இடங்களில் அதிமுக முன்னிலையானது வகித்திருக்கிறது. அதே போல திமுக 11 இடங்களிலும் அதே போல தாவேக 2 இடங்களிலும் என இந்த அதாவது இந்த முன்னிலை விவரங்களானது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் இந்த இவிஎம் உள்ளிட்டவைகளை என்னும் பட்சத்தில் தான் முழுமையான விவரங்கள் அதாவது ஒரு சுற்றுடைய நிறைவான முடிவுகளானது தெரிய வரும். தற்பொழுது திமுக 13 இடங்களிலும் அதிமுக 11 இடங்களிலும் தாவேக 2 இடங்களிலும் தற்பொழுது இந்த தபால் வாக்குகளின் முன்னிலை இருப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல அதாவது மேற்கு வங்கத்தில் நடைபெற்று முடிந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது. அதாவது அதாவது காங்கிரசுடைய அவருடைய வாக்குகள் எத்தனை சதவீத வாக்குகள் அவர்கள் பெறுவார்கள், ஏனென்றால் பாஜகவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் தற்பொழுது கடும் போட்டியானது நிலவி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த இடங்களிலும் முன்னணி நிலவரங்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் இந்த தபால் வாக்குகள் உடைய நிலவரங்கள் தான் தற்போது வரை வெளியாகி வருகிறது. பிற்பாடு தான் இந்த மின்னணு வாக்கு பதிவு இயந்திரங்கள் மூலமாக எண்ணப்படும் வாக்குகள் எண்ணிக்கையில் தான் இந்த முழு விவரங்களும் தெரிய வரும். ஏனென்றால் இந்த தொகுதியுடைய நிலவரங்களானது மாறி மாறி தற்பொழுது காணப்பட்டு வரும். தற்போது வரை தமிழகத்தை பொறுத்தவரை திமுக 13 இடங்களிலும் அதே போல அதிமுக 13 இடங்களிலும் தாவேக 2 இடங்களிலும் தற்பொழுது முன்னிலையானது வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புவனேஸ்வரி, நிச்சயமாக சாம், அதே மாதிரி தற்போது ஒரு சில தகவல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. பெரம்பூர் தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று இருக்கக்கூடிய அந்த லைலா கல்லூரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக திமுகவினருக்கிடையே ஒரு சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கதாக ஒரு தகவல் வந்து தற்போது வெளியாகி இருக்கு. அதாவது தபால் வாக்குகள் தற்போது தொடங்கி நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வாக்குச்சாவடியில முகவர்களுக்கு போதிய இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் தற்போது எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் திமுக முகவர்களுக்கு மட்டும்தான் வந்து உள்ளே அனுமதி வந்து கொடுக்கப்படுறாங்க, அதிமுகவின் முகவர்களுக்கு உள்ள போதிய இடம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அதிமுகவினர் முன்வைத்து அந்த இடத்துல வந்து ஒரு வாக்குவாதத்தை வந்து எழுப்பியிருக்காங்க. பெரம்பூர் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அதிமுகவின்
பாமக முகவர்கள் வந்து காவல்துறையினர்கிட்ட தங்களுக்கு போதிய இடம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறதுக்காக ஒரு வாக்குவாதத்தில் வந்து தற்போது ஈடுபட்டிருக்கக்கூடியதாக ஒரு செய்தியானது தற்போது கிடைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தபால் வாக்குகளின் எண்ணிக்கையானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் திமுக 4 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. அது மட்டுமல்லாமல் தாவேகா 2 இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்கு. தற்போது தொடங்கப்பட்ட கட்சியான தாவேகா 2 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. அதிமுக இன்னும் தன்னுடைய கணக்கை வந்து தொடங்கப்படலை. நாம் தமிழர் கட்சிக்கும் இன்னும் எந்த விதமான ஒரு முன்னிலை நிலவரம் வழங்கப்படலை. திமுக தற்போது 4 இடங்களில் முன்னிலையில் இருக்கக்கூடிய செய்தியானது தற்போது வெளியாகி இருக்கு. அனைத்து இடங்களிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். கிட்டத்தட்ட 62 இடங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஏற்கனவே அனைத்து கட்சி தலைவர்களும் தங்களுடைய தொண்டர்கள் கிட்ட வந்து ரொம்ப அழகா முன்னாடியே வந்து ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாங்க. எந்த விதமான ஒரு தவறும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்தில் நடைபெறக்கூடாது, அதை வந்து நீங்க தான் தடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை முன்கூட்டியே சொல்லி இருந்தாங்க. அது மட்டும் அல்லாமல் போலீசாரும் இந்த முறை ஏதாவது சிக்கல்களோ இல்லைனா வந்து ஒரு கலவரமோ நடக்கக்கூட வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பானது இன்று வந்து வழங்கப்பட்டிருக்கு. தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தபால் வாக்குகளின் எண்ணிக்கையானது தொடங்கி நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக தற்போது 4 இடங்களில் முன்னிலையில் இருக்கு. தாவேகா 2 இடங்களில் முன்னிலையில் இருக்கு. அடுத்ததாக இவிஎம் மிஷினில் வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுதுதான் இந்த நிலவரங்களானது அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரிய வரும். கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவுக்கே வந்துட்டு என்ன மாதிரியான ரிசல்ட் அப்படிங்கிறத நம்மளால கணிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு தோராயமாக தெரிந்துவிடும். அந்த வெற்றி நிலவரங்கள் மதியத்துக்கு மேல ஆனாலும் காலையிலேயே வந்து நமக்கு ஓரளவுக்கு யார் ஆட்சி அமைப்பா அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வரும். சாம், தற்போது மற்ற மாநிலங்கள் என்ன நிலை, பாதுகாப்பு பணிகளானது எப்படி தமிழகத்தில் இருக்கு, மற்ற விவரங்கள் என்ன சாம்? அதாவது குணேஸ்வரி, குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழகத்தில் பொறுத்தவரை இந்த வாக்கு எண்ணும் பணிகளானது துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு அதை ஒரு சில அதாவது இப்போ பெரம்பூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வாக்கு எண்ணும் பணிகளாக இருக்கக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும், அதிமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாமக இடையே இருவருக்கும் அதாவது மோதலானது ஏற்பட்டதாக தெரிவித்திருந்தீர்கள். இந்த கருத்து வந்து பார்த்தோம்னா தற்போது வரை அதாவது இந்த அனைத்து கட்சிகளுக்கும் இந்த QR கோட் அதாவது அனுமதி பெற்றவர்கள் மட்டும்தான், அந்த ஐடி பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த வாக்கு எண்ணும் மையத்துக்குள்ளாக அனுமதிக்கப்படுவனர். இதில் முன்னுரிமை உள்ளிட்டவைகள் யாருக்காரும் அதாவது அளிப்பார்கள் என அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதாக ஒரு ஏற்கனவே இந்த தகவலானது தெரிவித்திருந்தனர். இது மட்டும் இல்லாமல் தற்போது வரை பார்த்தோம்னா சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் சென்னையில் அதாவது போட்டியிடக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய சேப்பாக்கத்தில் அவர் முன்னிலையானது வகித்து வருகிறார். அதே மட்டும் இல்லாமல் அதிமுகவும் மற்றும் தாவேகா உள்ளிட்ட 2 கட்சிகளும் தற்போது பின்னடைவையே அதாவது சந்தித்து வருகின்றன. இது மட்டும் இல்லாமல் ஏன்னா ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பொறுத்தவரை இன்னும் இந்த தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கைகளானது தான் தற்பொழுது விவரங்களானது வெளியே வருகிறது. இது முழுமையான விவரம் அல்ல. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் 234 தொகுதிகளில் அதாவது 38 தொகுதி பொறுத்தவரை 21 தொகுதிகள் திமுகவும் 15 தொகுதிகள் அதிமுகவும் மற்றும் தாவேகாவுக்கு 2 தொகுதிகளும் என தற்போது வரை அந்த 32 தொகுதிகளில் இந்த முன்னிலை நிலவரங்களானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதனால் தபால் வாக்கில் பொறுத்தவரை இந்த 39 தொகுதிகளில் 22 தொகுதிகள் திமுகவுக்கும் அதே போல 15 இடங்கள் அதிமுகவுக்கும் 2 இடங்கள் தாவேகாவும் தற்பொழுது அதாவது இந்த வாக்குகளை பெற்றிருக்கின்றனர். இருப்பினும் இன்னும் வரக்கூடிய இந்த வாக்கு எண்ணும் பணிகள் இன்னும் நிறைவடைந்த பிற்பாடு தான் எந்த கட்சி முழுமையான அதாவது முன்னிலை இருக்கிறார்கள் என்ற ஒரு விவரங்களும் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது பார்த்தோம்னா ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஏனால் இந்த காலதாமதங்களானது ஏற்படும். இந்த தபால் வாக்கு பொறுத்தவரை ஏனென்றால் எண்ணி முடிப்பதற்கான காலதாமதங்களானது ஏற்படும். இருப்பினும் இந்த முடிவுகள் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அதாவது குறிப்பாக இப்போ நேரம் 8:21 இன்னும் 8:30 மணி அளவில் இந்த இவிஎம் உடைய வாக்கு எண்ணும் பணிகளும் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.